அப்பாவுக்கும் மோசமான அப்பாவுக்கும் ஈஸியாக வித்தியாசம் கண்டுபிடிச்சிடலாம். தெரியுமா உங்களுக்கு? நல்ல அப்பா யாரு, மோசமான அப்பா யாருங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அப்பா வேலைக்கு விட்டு வர்றாருன்னு வைங்க, பிள்ளைங்க குடுக்குறன்னு அப்பா அப்படின்னு ஓடினாங்கன்னா அவர் நல்ல அப்பா. பிள்ளைங்க அப்பாவை பார்த்து வீட்டுக்குள்ள ஐயோ அப்பான்னு ஓடியாந்தாங்கன்னு வைங்க, அவர் கொஞ்சம் மோசமான அப்பா. அதனால நீங்கள் நல்ல அப்பாவா மோசமான அப்பாவான்னு இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது பிள்ளைங்க எப்படி கூப்பிட்றாங்கிறத வச்சு கண்டுபிடிச்சிக்கோங்க. ஆனால் அப்பா அப்படிங்கிறவரை நம்ம சாதாரணமாக எடை போட முடியாது. நம்ம எவ்வளோ கேலி பண்ணாலும் கிண்டல் பண்ணாலும் நம்ம கூடவே சேர்ந்து மெல்லிசாக சிரித்து கொண்டிருக்கிற ஒரு புன்னகைக்கு சொந்தக்காரர் தான் நம்முடைய அப்பா. நமக்கு எப்பயுமே அம்மாவுடைய அன்பு தெரியும், ஆனால் அப்பாவுடைய தியாகம் தெரியவே தெரியாது. நமக்கு எப்பயுமே அம்மாவுடைய கண்ணீர் தெரியும், ஆனால் அப்பாவின் வியர்வை தெரியவே தெரியாது. அம்மா கொடுக்குற முத்தத்தை நம்மால் உணர முடியும், ஆனால் அப்பா பட்ட காயத்தை நம்மால் உணரவே முடியாது. வீட்டில் கூட பாருங்களேன், அம்மா கை பக்குவத்தில் அவிஞ்ச இட்லி எவ்வளோ ருசியாக இருக்கு நமக்கு தெரியும், ஆனால் அந்த பக்குவத்துக்கு காரணமாக இருக்கிற அங்கே வெந்து கொண்டு இருக்கிற அப்பாவின் வேட்டி யார் கண்ணுக்கும் தெரியாது. அம்மா தோசை மாதிரி அம்மாவுடைய சுவையை அம்மாவுடைய அன்பை நம்ம அனுபவிச்சுக்கிட்டே இருப்போம். ஆனால் அந்த தோசையை தாங்கி கொண்டே அடுப்பில் எரிந்து கொண்டு இருக்கிற தோசைக்கல் தான் நம்ம அப்பா என்பதை நம்மால் கடைசி வரைக்கும் உணர முடியாது. அப்படிப்பட்டவர் தான் அப்பா. அவருடைய உணர்வுகளை வெளிக்காட்டவே மாட்டார். நீங்கள் வாய்ப்பு இருந்தால் யூடியூப்ல காட்ஃபாதர் அப்படின்னு ஒரு படம், ஒரு 4 நிமிஷம் தான் ஓடும். காட்ஃபாதர் நடிகர் ரமேஷ் கண்ணான்னு ஒருத்தர் இருக்கிறார் தெரியுமா? இந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் 3 நண்பர்கள் ஒருத்தர் இருப்பார், விஜய், சூர்யா, ரமேஷ் கண்ணா. அவர் பையன் எடுத்த படம் அது, 4 நிமிஷம் தான் ஓடும். நீங்கள் வாய்ப்பு இருந்தால் பாருங்கள் காட்ஃபாதர். அந்த படம் தொடங்கும், ஒரு ஸ்விஃப்ட் காரில் ஒரு 60 வயசு அப்பா உட்காந்துருப்பார், 30 வயசு பையன் அந்த காரை ஓட்டிட்டு வருவார். அந்த கார் நேராக எங்கே போய் நிற்கும்னா, இந்த ஒரு கிறிஸ்டியன் மிஷினரி நடத்துகிற முதியோர் இல்லம், அனாதை இல்லம், ஸ்கூலு இதெல்லாம் நடத்துகிற ஒரு கிறிஸ்டியன் மிஷினரிக்கு முன்னாடி வந்து நிற்கும். 2 பேரும் இறங்கி உள்ளே போவாங்க, அந்த முதியோர் இல்லத்துக்குள்ளே போவாங்க. அந்த பொண்ணு யாரை சார் சேர்க்கணும்? எங்கள் அப்பாவை தாங்க முதியோர் இல்லத்தில் சேர்க்கணும், உட்காருங்க அப்படின்னு ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி, அப்பா வெஜிடேரியனா, அப்பா ரூமுக்கு ஏசி வேணுமா, டிவி வேணுமா, எல்லாம் டீட்டெயில் கேட்டு பணம் வாங்கிக்கிடுவாங்க. 2 பேரும் வெளியில் வருவாங்க. வந்த உடனே அந்த மிஷினரியை நடத்துகிற ஃபாதர் வருவார். வந்து ஹாய் சார் அப்படின்னோடனே அவங்க அப்பா நின்று பேசிகிட்டு இருப்பார். பையன் நான் போய் லக்கேஜ் எடுத்துகிட்டு வரேன்ப்பான்னு காரில் இருந்து லக்கேஜை எடுத்துகிட்டு உள்ளே வருவான். வந்த உடனே குர்றா என் லக்கேஜ் இனிமேல் நான் தானே தூக்கணுன்ட்டு அப்பா உள்ளே போயிடுவார். இப்போ அந்த ஃபாதர்கிட்ட அந்த மகன் கேட்பான், ஏன் ஃபாதர் எங்கள் அப்பாவை உங்களுக்கு முன்னமே தெரியுமா? சிரிச்சு சிரிச்சு பேசிகிட்டு இருந்தீங்க, ஏற்கனவே எங்கள் அப்பா உங்களுக்கு அறிமுகமானவரா, ஏற்கனவே பார்த்துருக்கீங்களா, பழகிருக்கீங்களான்னு கேட்பான். அந்த ஃபாதர் சொல்வார், ஆமாப்பா உங்கள் அப்பா ஒரே ஒரு தடவை பார்த்துருக்கேன். எப்போ? ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு குழந்தையே இல்லைன்னு சொல்லி எங்கள் அநாத ஆசிரமத்துக்கு வந்து ஒரு ஆம்பளை பையனை தத்தெடுத்துட்டு போனார். அதுக்கப்புறம் உங்கள் அப்பாவை இன்னைக்கு தான் பார்க்குறேன். இதாங்க அப்பா. தத்தெடுத்த பிள்ளை அவன் என்பதையே அவனுக்கே தெரியாமல் அத்தனை வருடம் வளர்த்து தன் சொத்துக்களை எல்லாம் ஒப்படைத்திருக்கிறார். ஆனால் அவரையே கொண்டு வந்து எந்த அநாதை இல்லத்திலிருந்து அவன் எடுக்கப்பட்டானோ அங்கேயே அந்த தகப்பனை திரும்ப கொண்டு வந்து சேர்ப்பது தான் பிள்ளைகளுடைய குணம். அதனால தான் பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லு என்று நம்முடைய பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். நான் அப்பாவுடைய பேர் கூட நம்ம மனசுக்குள்ள அப்படி ஒரு ஆழமான இடத்தை பதிவு செய்திருக்கும். நீங்க தமிழ் இலக்கியத்தில் ஆசா ஞானசம்பந்தன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய அறிஞர் இருந்தார். நம்ம சுகி ஐயாவுக்கு நல்லா தெரியும், பெரிய இலக்கியவாதி, கம்பன்ல பெரிய பேர் ஆழம் கண்டவர் ஆசா ஞானசம்பந்தன். அவர் ரொம்ப பெரியவருங்கிறதுனால எல்லாரையும் வாடா போடா பேரை சொல்லி தான் உரிமையா பேசுவார் எல்லாரையுமே. ஆனால் ஏவிஎம் சரவணன் அவர்கள் அவங்க ஆஃபீஸ்க்கு ஒரு தடவை வரும்போது இவர் எந்திரிச்சு நின்று என்னப்பா எப்படி இருக்கீங்க அப்படி இப்படின்னு பேசி அனுப்பியிருக்கிறார். கூட இருந்தவங்களுக்குலாம் ஆச்சரியம், என்னங்க பெரியவங்களெல்லாம் நீங்கள் வாடா போடான்னு பேசுவீங்க, பேரை சொல்லி கூப்பிடுவீங்க, இவர் எவ்வளோ சின்னவர், நீங்கள் வாங்க போங்கன்னு எந்திரிச்சு நின்று பேசுவீங்க. இல்லை அவர் பேர் சரவணன், எங்கள் அப்பா பேர் சரவணன், எங்கள் அப்பா பேர் வச்சிருக்கிற யாராக இருந்தாலும் என் மரியாதைக்கு உரியவர். அதாங்க அப்பா. அப்பா இல்லாட்டி கூட அப்பாவின் பேரில் யார் ஒருவர் இருந்தாலும் கூட நமக்கு ஒரு தைரியத்தையும் மன உறுதியையும் தருவார். அதைத்தான் நான் அந்த ஸ்பீச்சில் நான் பேசியிருந்தேன். அப்பாங்கிற ஸ்பீச்சில் அலெக்சாண்டர், மாவீரன் அலெக்சாண்டர் பாரசீகத்தின் மேலே படையெடுத்து போகிறார். அந்த டேரியஸ் அப்படிங்கிற மன்னன் எல்லாத்தையும் போட்டுட்டு தப்பிச்சு ஓடிடுறான். இவங்க எல்லாரும் அங்கே டேரா போட்டுருக்குறாங்க, என்னைக்காவது அவன் வருவான்ல அவனை வெல்ல வேண்டும் என்று பூண்டோட காத்துட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அலெக்சாண்டருக்கு ஒரு பயங்கரமான காய்ச்சல். அவர் கூட போன எந்த வைத்தியராலையும் அது சரி பண்ணவே முடியல. என்னென்னமோ வைத்தியம் பண்ணி பார்க்குறாங்க, சரி பண்ண முடியல. இப்போ அந்த எதிரி நாட்டில் இருக்கிற அரண்மனை வைத்தியர் வர்றார். ஐயா நான் வேணா உங்கள் நோய்க்கு வைத்தியம் பார்க்கட்டுமா, நீங்கள் நாளுக்கு நாள் ரொம்ப நலிந்து கொண்டே போகிறீர்கள்.
அப்படியா, உங்கள் பேர் என்ன அப்படின்றார். என் பேர் பிலிப் அப்படின்றார். சரி, ரெடி பண்ணுங்க, மருந்து ரெடி பண்ணுங்க அப்படின்றார். இவர் மருந்து ரெடி பண்ணி ஒரு டம்ளரில் ஊற்றி கொடுக்குறார். இவர் குடிக்க போகிற நேரம் இவர் அமைச்சர்கிட்ட இருந்து ஒரு கடிதம் ஒற்றன் கொண்டு வர்றான் குதிரையில். அரசு, இந்த கடிதத்தை படிங்க அப்படின்னு. ஒரு வாங்கி படித்து பார்த்துட்டு அந்த கடிதத்தை அந்த டாக்டர் கையில் கொடுத்துட்டு மருந்தை குடிச்சிடறார். இந்த டாக்டர் அதை படித்து பார்க்குறார். அதில் அமைச்சர் அலெக்சாண்டருடைய அமைச்சர் எழுதியிருக்கிறார், அரசே, எதிரி நாட்டு வைத்தியனை நம்ப வேண்டாம், அவன் கொடுக்குற மருந்து எதுவாக இருந்தாலும் சாப்பிட வேண்டாம், ஒருவேளை உங்களுக்கு அவன் விஷம் கலந்திருக்க கூடும். உடனே இந்த டாக்டர் சொல்றாரு, ஐயோ, நான் உங்களுக்கு விஷம்லாம் கலக்கல, மருந்து தான். ஏன் பதட்டப்படுறீங்க? நான் உங்க மேல சந்தேகப்பட்டேனா? கடிதத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் மருந்தை குடிச்சிட்டேன்ல, நீங்க என்னை சந்தேகப்படலை, உங்க அமைச்சர் சொல்லி நீங்க என்னை சந்தேகப்படலை. சிரிச்சுக்கிட்டே சொன்னார். வந்தவுடனே உங்க பேர் என்னன்னு கேட்டேன்ல, பிலிப் அப்படின்னு சொன்னீங்க. என்னுடைய அப்பாவின் பெயர் பிலிப். என் தகப்பன் பெயர் வைத்திருக்கிற ஒருவன் கூட எனக்கு துரோகம் செய்ய மாட்டான் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அப்படின்னு சொன்னேன். அதுதாங்க அப்பா. நான் இந்த இடத்தில் ஒன்று நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த அப்பா அப்படின்னு நீங்க இன்னைக்கு பேச சொன்னதுக்கும், கடந்த 5 வருடங்களாக உலகமெல்லாம் இருக்கிற எல்லா குடும்பங்களிலும் என்னை அப்பா பிள்ளை கவிதா ஜவஹர் என்று ஏற்றுக்கொள்வதற்கும் ஒரு முக்கியமான காரணம் எங்களுடைய சொல்வேந்தர் ஐயா திரு சுகீஷ் சிவம் அவர்கள் தான். ஏன்னா எப்பயுமே பட்டிமன்றங்கள்ல ஆண்களா பெண்களானா ஆண்களுக்கு ஆண்கள் தான், பெண்களுக்கு பெண்கள் தான் பேச வைப்பாங்க. கணவனா மனைவியனா கணவனுக்கு ஆண்கள் தான் பேசுவாங்க, மனைவிக்கு பெண்கள் தான் பேசுவாங்க. மகனா மகளனா மகனுக்கு ஆண்கள், மகளுக்கு பெண்கள். அதே மாதிரி தான் அன்னைக்கு ஒரு தொலைக்காட்சி பட்டிமன்றத்தில் பிள்ளைகளின் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் தாயா தந்தையா அப்படின்ற பட்டிமன்றத்தில் வழக்கம் போல தந்தைக்கு 3 ஆண்கள், தாய்க்கு 3 பெண்கள் தான் தேர்வு செய்யப்பட்டோம். ஆனால் ஒரு 2-3 நாள் முன்னாடி தான் சொல்வேந்தர் அவர்கள் சொன்னார், அது ஏன் அப்பாவுக்கு ஆண்களே பேசணும், அம்மாவுக்கு பெண்களே பேசணும்னு என்ன இருக்கு? அப்பாவை பத்தி மகன் பேசக்கூடாதா, அம்மாவை பத்தி மகன் பேசக்கூடாதா என்று அந்த அணியில் ஒருவரை இந்த பக்கமும் இந்த அணியில் ஒருவரை அந்த பக்கமும் மாற்றும் போது நான் அப்பா என்கின்ற தலைப்பில் பேசுவதற்கு நியமிக்கப்பட்டேன். அன்றைக்கு எனக்கு கிடைத்த வாய்ப்பு தான் இன்றைக்கு நான் அடைந்திருக்கிற ஒரு உயரத்துக்கு காரணம். அதுக்காக இந்த நேரத்தில் ஐயா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா அப்பாக்களுடைய அன்பு அப்படிப்பட்டது. மகாராஷ்டிராவில் ஒரு அப்பா என்ன பண்ணியிருக்காரு, அவர் பையன் 24 வயசுல இறந்து போயிட்டான். அவனுடைய இறுதி அஞ்சலி வந்தவங்க எல்லாருக்குமே ஒரு பார்சல், ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டு இருந்திருக்கிறார். நினைவு அஞ்சலிக்கு வந்தவங்களுக்கு அவரோட நண்பர் போய் கேட்டிருக்காரு, என்னடா உன் பையன் இறந்ததில் உனக்கு ஏதாவது பித்து பிடிச்சிருச்சா, வந்தவங்களுக்குலாம் கிஃப்ட் பார்சல் கொடுத்துட்டு இருக்க, இன்னும் இப்படிலாம் மடத்தனமா பண்ணிட்டு இருக்கிற, ஒரு கிஃப்டை பிரிச்சு பாரு அப்படின்றார். கிஃப்டை பிரிச்சு பார்த்தா உள்ள ஹெல்மெட் இருந்திருக்கு. அப்பா சொல்லியிருக்காரு, அன்னைக்கு அவசரமா கிளம்புனான்டா, நான் சொன்னேன், டே ஹெல்மெட்டை போட்டு போடா தம்பி, ஹெல்மெட்டை போட்டுருந்தேன், போங்கப்பா அப்படின்னு போனவன் திரும்பி வெறும் பார்சலை தான்டா வந்தான். என் பிள்ளைக்கு நேர்ந்த நிலைமை இன்னொரு பிள்ளைக்கு நேரக்கூடாது, எனக்கு ஏற்பட்ட துயரம் இன்னொரு தந்தைக்கு ஏற்படக்கூடாதுன்னா இங்க வந்த எல்லாருக்கும் நான் ஹெல்மெட் ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு. ஒரு தகப்பனுடைய உள்ளார்ந்த அன்பு என்பது அவ்வளவு சீக்கிரத்தில் வெளியே சொல்லக்கூடியதே கிடையவே கிடையாது. அவ்வளவு ஆச்சரியமானது. எழுத்தாளர் சுஜாதா அவருடைய கட்டுரை ஒண்ணுல எழுதியிருந்தார். இப்போ 1997 ஒரு கட்டுரையில ஒன்று எழுதுறார். சுஜாதா அவர்களுடைய, அவர் தெரியுமில்ல எழுத்தாளர் சுஜாதா, அவருடைய 2வது மகன் ஒரு ஜப்பான் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அதை இவங்க குடும்பம் ரொம்ப பெருந்தன்மையா ஏத்துக்கிறது. இதை கேள்விப்பட்டு ஒரு ஜப்பானை சேர்ந்த ஒரு இளைஞன் சுஜாதாவுக்கு ஃபோன் பண்றாரு. சுத்தமான தமிழ்ல பேசுற ஜப்பான்கார இளைஞன், இன்னும் இவ்வளவு நல்லா தமிழ் பேசுறீங்க அப்படின்னு. இல்ல, நான் தஞ்சை தமிழ் யூனிவர்சிட்டியில தமிழ் ஆராய்ச்சி படிப்பு படிக்கிறேன், ரொம்ப 5 வருஷமா படிக்கிறதுனால எனக்கு தமிழ் நல்லா வரும். நீங்க உங்க மகன் ஒரு ஜப்பான் பொண்ணை கல்யாணம் பண்ணதை ஏத்துக்கிட்டீங்கல்ல? ஆமா ஏத்துக்கிட்டேன். அதே மாதிரிதான் தஞ்சாவூர்ல நான் ஒரு வீட்டுல பேயிங் கெஸ்டா இருந்தேன். அந்த வீட்டு ஓனருடைய மகளை நான் காதலிக்குவேன், அந்த பொண்ணு என்னைய காதலிக்குது. அவங்க ரொம்ப தமிழ் குடும்பம், ரொம்ப ஜாதி பற்றெல்லாம் உள்ள குடும்பம். எப்படியாவது நீங்க பேசி எனக்கு அந்த பொண்ணை கல்யாணம் முடிச்சு வைக்க முடியுமா அப்படின்னு இருக்க. சுஜாதாவுக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. எங்க உங்க ஊர் மாதிரிலாம் எங்க ஊர் கிடையாது, ஏதோ நாங்க கொஞ்சம் எழுத்து படிப்புன்னு இருக்கிறதுனால கொஞ்சம் விசாலமான சிந்தனையினால நாங்க ஏத்துக்கிட்டோம். ஆனா பொம்பளை பிள்ளைய அவ்வளவு சீக்கிரமா எங்க ஆட்கள் தரமாட்டாங்க, ரொம்ப கஷ்டம், நீங்க என்ன எண்ணத்தை விட்டுருங்க, நீங்க பாட்டுக்கு அந்த பிள்ளையை கூட்டிட்டு போயிடாதீங்க, பெரிய கலவரம் ஆயிரும். எப்ப 97 ரொம்ப கலவரம் ஆயிடும், நீங்க அந்த எண்ணத்தையே விட்டுருங்க அப்படின்ட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ளையுமா இவங்க வீட்டுல கல்யாணம் ஆகி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்காங்க. இது எப்படி சாத்தியமாச்சுன்னு இவர் கேட்டிருக்காரு. அந்த பையன் சொல்லியிருக்கார், ஜப்பான்ல இருந்து எங்க அப்பாவை தஞ்சாவூருக்கு கூட்டு வந்தேன், அந்த பொண்ணு வீட்டுக்கு கூட்டு போய் நடுக்கூடத்துல உட்கார வச்சேன், என்னுடைய காதலை அவங்கள்ட்ட நான் தமிழ்ல சொன்னேன். எங்க அப்பாவுக்கு தமிழ் தெரியாது, அவங்களுக்கு ஜப்பான் மொழி தெரியாது. ஆனா நான் சொல்லுற ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாலும் எங்க அப்பா எஸ் ப்ளீஸ், எஸ் ப்ளீஸ்
எஸ் ப்ளீஸ் என்று அந்த பொண்ணுடைய தகப்பானரை பார்த்து கேட்டுக்கொண்டே இருந்தார். இவ்வளோ பெரிய மனிதர் தன் மகன் சொன்ன ஒற்றை வார்த்தைக்காக ஜப்பான்ல இருந்து தஞ்சாவூருக்கு வந்திருக்கிறாரே, இவருக்காகவாவது நம் மகளை இவங்க குடும்பத்து மருமகளாக அனுப்ப வேண்டும் என்று அவங்க மகளை கொடுத்தாங்க அப்படிங்கிற. சுஜாதா ரொம்ப ஆச்சரியப்பட்டார். என்ன ஒரு தகப்பனி, உன்னதமான தகப்பன்னா நான் இவரைத்தான் சொல்லுவேன். மகன் சொன்ன ஒரு வார்த்தைக்காக அவன் உணர்வை மதித்து ஜப்பான்ல இருந்து தஞ்சாவூர்ல ஒரு குடும்பத்துல நடுவீட்டுல உட்கார்ந்து என்ன பேசுறாங்கன்னே தெரியாம எஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்னு தான் இறங்கி கேட்டார் இல்லையா, அதுதாங்க அப்பா. அப்பாங்கிறவர் கம்பீரமானவர், அப்பாங்கிறவர் கொஞ்சம் கெத்தானவர், அப்பாங்கிறவர் சுயமரியாதைக்காரர், அப்பாங்கிறவர் தன்மானம் நிறைந்தவர். ஆனால் இது எல்லாத்தையும் ஒரு நாள் அவர் விட்டு இறங்குவார் என்றால் அது தன் பிள்ளைகளுக்காக அதையும் விட்டு இறங்க தயாராக இருப்பவர் தான் நம்முடைய அப்பா. அப்பாவை சாதாரணமா நீங்க நினைச்சிடவே கூடாது. அம்மாவுடைய ஆசைகள் நிறைய இருக்கும். நீங்க அம்மாட்ட போய் உட்காந்து கேளுங்களேன், அம்மா உன் ஆசை என்ன அப்படின்னா, நான் வந்து மெட்ராஸ்ல மெரினா பீச்சை சுற்றி பார்க்கணும், தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு போகணும், இருக்கிறதுலே விளக்குன்னு பட்டுச்சேலை வாங்கணும் அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க அம்மாவுடைய ஆசை. ஆனால் அப்பாவுடைய ஆசை என்ன தெரியுமா? நீங்க அப்பா கிட்ட கேட்கவே வேண்டாம். எல்லா அப்பாக்களுக்கும் ஒரே ஒரு ஆசை தான். என்ன ஆசை தெரியுமா? தான் பிள்ளை ஒரு பொருளை கேட்டு அது என்னால் வாங்கி கொடுக்க முடியாது என்கின்ற நிலைமை மட்டும் தனக்கு வரக்கூடாது என்பதுதான் எல்லா தகப்பன்களின் ஆசையாக இருக்கு. அதுதாங்க உண்மையான ஒரு தகப்பனின் சிந்தனையாக இருக்கும். நான் முத்துக்குமார் உயில் அப்படின்னு ஒரு தலைப்புல ஒரு கவிதை எழுதினார். அவர் மகனுக்கு எழுதுறார் உயில். ஒரு கவிஞர் வந்து கவிதையை தானே உயிலா கொடுக்க முடியும். அவர் எழுதுறார், மகனே, எனக்கு மகன் பிறந்த பிறகுதான் என் தந்தையின் பாசத்தை நான் புரிந்து கொண்டேன். உனக்கு ஒரு மகன் பிறந்த பிறகுதான் என்னுடைய பாசத்தை நீ புரிந்து கொள்வாய். இதுதான் என் உயில் அப்படின்னு எழுதினார். உண்மையில அப்பா இருக்கிற வரைக்கும் அவருடைய பாசத்தை, அவருடைய அன்பை நாம் யாராலும் தெரிந்து கொள்ளவே முடியாது. 2019 கோயம்புத்தூர் பக்கத்துல மேட்டுப்பாளையம்னு ஒரு ஊர் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல ஒரு சின்ன கிராமம். அங்க தீண்டாமை சுவர்னு ரொம்ப வருஷமா இந்த சாதாரண ஜாதிகளுக்கும் பெரிய ஜாதிகளுக்கும் நடுவில் ஒரு பெரிய சுவர் போட்டாங்க. நீங்கள் எங்கள் கூட சேரக்கூடாது, எங்கள் கூட ஒட்டக்கூடாதுன்னு எப்பயோ போட்டு வச்ச ஒரு சுவர். அந்த சுவர் ஒரு நாள் திடீர்னு நைட்டு 12 மணிக்கு இடிஞ்சு விழுந்துருச்சு. இந்த பக்கமாக விழுந்து அந்த எளிய குடும்பத்தை சேர்ந்த ஒரு 17-18 பேர் இறந்து போயிட்டாங்க. அதில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 பிள்ளைகள் இறந்துட்டாங்க. ஒரு பொண்ணு 9ஆம் வகுப்பு படிக்கிறா, 6ஆம் வகுப்பு படிக்கிற தம்பி, 2 பேருமே இறந்துட்டாங்க. அவங்க 2 பேருக்கு ஏற்கனவே அம்மா இல்லை, அப்பா மட்டும்தான். செல்வராஜ்னு ஒரு கூலி தொழிலாளி அந்த அப்பா. அவர் விஷயம் கேள்விப்பட்டு காலையில் பதறி அடிச்சு ஓடி வர்றார். இருந்த 2 பிள்ளைங்களும் இறந்து போயிடுச்சு. தர்மாஸ்பத்திரிக்கு போங்க அப்படின்னு அனுப்பி விடுறாங்க. போனால் அந்த ஊரே அந்த இதெல்லாம் நிற்கிறாங்க. எல்லாம் அவங்கவுங்க சொந்த பந்தங்களை இழந்துட்டு ஒரு பிள்ளைய பார்க்க ஓடுறார். சொந்தக்காரங்க கையை பிடிச்சி சொல்கிறாங்க, இந்த பாரு செல்வராஜ், 2 பிள்ளைகளும் இறந்துருச்சு. ஆனால் டாக்டருக்கு என்ன சொல்கிறாங்க, 2 பிள்ளைகள் கண்ணும் நல்லா இருக்குது, அந்த கண் தானம் பண்ணிருன்னு சொல்லுவாங்க. நீ ஒத்துக்கிடாத, ஏற்கனவே நமக்கு இவ்வளோ பெரிய அநியாயம் நடந்திருக்குது, இவங்க அந்த கண்ணை எடுத்துகிட்டு போய் விற்றுருவாங்க, அதனால் நீ ஒத்துக்கிடாத, கையெழுத்து போடாத, பிள்ளைங்களுடைய உடம்பை கொண்டு வா, நம்ம இடுகாட்டுக்கு கொண்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு அந்த அப்பா அப்படியே அழுதுகிட்டே உள்ளே போகிறார். இருக்கிற 2 பிள்ளைங்களும் இழந்தாச்சு. இப்போ அந்த டாக்டருக்கு சொல்கிறாங்க, சார் உங்கள் 2 பிள்ளைங்களும் துரதிஷ்டமாக இறந்துட்டாங்க, ஆனால் அவங்க கண்கள் வந்து நல்லா தான் சார் இருக்குது, நீங்கள் ஒரு கையெழுத்து போட்டிங்கன்னா ஒரு 4 பேருக்கு கண் பார்வை கொடுக்கலாம், உங்கள் கையில் தான் இருக்குது, நீங்கள் ஒத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் இந்த ஆப்ரேஷன் பண்ணுறோம். ஒரு கணம் யோசிச்சுட்டு சரி அப்படின்னு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்துட்டார். சொந்தக்காரங்களாம் திட்டுறாங்க, ஏன்டா நாம ஏன்டா செய்யணும், நம்மளே இந்த உலகம் மதிக்குதா, நம்மளை யாராவது மனுஷனாவது நினைக்கிறாங்களா, நாம ஏன்டா அப்படி கண் தானம் செய்யணும், இறந்த பிள்ளைங்க கண்ணை நீ ஏன் தானம் செஞ்சேன்னு எல்லாம் திட்டுறாங்க. இந்த செல்வராஜுங்கிற படிக்காத அந்த கூலி தொழிலாளி 2 பிள்ளைகளையும் இழந்த அந்த அப்பா அந்த இடத்துல சொன்னான், பிள்ளைகளுடைய கண்ணை தானம் பண்ணிட்டேன், எங்கேயாவது ஒரு இடத்துல இவங்களுக்கு கண்ணை யாருக்காவது கொடுப்பாங்கல்ல, அந்த கண்ணு பொருத்தப்பட்டவங்க எங்கேயாவது என்னைய பார்க்கும்போது அந்த கண்ணு என்னைய பார்க்கும்ல, நம்ம அப்பா இந்த போறான் அப்படின்னு அந்த கண்ணு என்னைய பார்க்கும்ல, அதுக்காகத்தான் நான் கண்தானம் பண்ணேன் அப்படின்னு இருக்கிறார். தாங்க அப்பா தன் மனசின் உணர்வுகளை வெளிக்காட்டாமல் இந்த உலகத்துக்கு ஏதாவது ஒரு வழியில் வெளிச்சம் கொடுக்க தயாராக இருக்கிறவர் தான் உண்மையான ஒரு அப்பா. ஒரு சிறுகதை படிச்சதோடு நிறைவு செய்கிறேன். ஒரு அப்பாவுடைய இறுதி காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஒரு அப்பாவுக்கு 2 பசங்க, ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி பம்பாய்க்கு அனுப்பிட்டாங்க. 2 பசங்களும் கிராமத்தில் தான் இருக்கிறாங்க. கல்யாணம் முடிச்சு பேரம்பேத்தியெல்லாம் எடுத்து ஓஞ்சி போயிட்டார். ஓஞ்சி கட்டில் கீரை தண்டாக கிடக்கிறார், சாக கிடக்கிறார். நம்ம ஊரில் இறுதி நேரத்தில் இருக்கிற அப்பாவுக்கு என்ன செய்வோம், பால் ஊற்றுவாங்கல்ல, இந்த பசங்க பேரம்பேத்தியெல்லாம் பால் ஊற்றுறாங்க. அவருக்கு இழுத்துக்கிட்டே இருக்கு உயிர். நண்பர் சொல்கிறார்,
ஒரு மாதம் அப்படியே இருக்குது, என்ன தான் செய்ய போகிறீங்க, அதான் என்ன செய்யன்னு தெரியல, நீங்கள் தான் ஒரு ஐடியா சொல்லுங்கள். அவங்க அப்பாவோட நண்பர் சொல்கிறார், உங்கள் அப்பாவுக்கு திருநெல்வேலி அல்வானா ரொம்ப பிடிக்கும்டா, அதை வாங்கி கரைச்சி ஊற்றுங்க, போய் சேர்ந்துருவார். சரின்னு ஒருத்தனை உடனே திருநெல்வேலிக்கு அனுப்பி அல்வாவை வாங்கி கரைச்சி ஊற்றிருக்காங்க. அவர் அப்படியே சாப்பிட்டுட்டு படுத்தே இருந்துக்கிறார். நாங்கள் அல்வா சாப்பிட்டும் போக மாட்டேங்கிறார். உங்கள் அப்பாவுக்கு தங்கம்னா ரொம்ப பிடிக்கும்டா, பிரேஸ்லெட் போடணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தார், கடைசி வரைக்கும் நடக்கல. தங்கத்தை உரசி ஊற்றுங்க, போய் சேர்ந்துருவார் அப்படின்னு இருக்காங்க. தங்கத்தை உரசி ஒரு சங்கில் ஊற்றிருக்காங்க. அப்படியும் அவர் வாட்டுக்கு ஏப்ப விட்டுட்டு உட்காந்துட்டே இருந்திருக்கிறார். அப்பயும் போக மாட்டேங்கிறார் அப்படின்ட்டு, உங்கள் அப்பாவுக்கு மண்ணு மேலே ரொம்ப ஆசைடா, மண்ணை கரைச்சி ஊற்றுங்க அப்படின்னு இருக்காங்க. மண்ணையும் கரைச்சி ஊற்றிருக்காங்க. அப்பயும் அந்த மனுஷன் போல் அவர் வாட்டுக்கு அப்படியே முழிச்சுக்கிட்டே கிடந்திருக்கிறார். உயிர் அப்படியே வானத்துக்கு பூமிக்கு இழுத்துக்கிட்டே இருக்கு. போகவும் மாட்டேங்கிறார், இருக்கவும் மாட்டேங்கிறாரு. சொந்த பந்தம்லாம் வந்துக்கிட்டும் போய்கிட்டுமா இருக்கு. எத்தனை நாள் தான் லீவ் ஓட்டு வர போக, என்னதான் சொல்கிறீங்க, ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அங்கே ஒரு கிழவி சொல்கிறாங்க, பக்கத்து வீட்டு கிழவே, நீங்களாம் உருப்படுவீங்களாடா, இதையுமா கரைச்சி ஊத்துறீங்களேடா, அந்த ஜீவன் யாருக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கு? ஒரு பொம்பளை பிள்ளையை கட்டி கொடுத்து மும்பைக்கு அனுப்புனீங்கல்ல, சொத்தை பிரிக்கும் போது எனக்கு ஒரு செயின் கொடுங்கன்னு தானே அந்த பிள்ளை வந்து கேட்டது. தரமாட்டேன்னு எல்லாரும் திட்டி விரட்டி விட்டீங்க. அவள் இனிமேல் உங்கள் ஊருக்கே வரமாட்டேன், உங்கள் வீட்டுக்கே வரமாட்டேன்னு மண்ணை தூக்கிட்டு போனால, அவளை வர சொல்லுங்கடா. அந்த பெத்த மகளை பார்க்கறதுக்கு அவன் உசுறு ஏங்கிக்கிட்டு இருக்கு, அவளை வர சொல்லுங்கடான்னு அந்த பாட்டி சொன்ன உடனே அவளுக்கு தந்தி அடிக்கிறாங்க. அவள் மும்பையிலேருந்து மதுரைக்கு ஃப்ளைட் பிடிச்சி வந்து அங்கேருந்து காரை பிடிச்சி கிராமத்துக்கு வந்து வீட்டுக்குள்ளே ஓடி வர்றா. அப்பா அப்படியே படுக்கையே கிடக்கிறார். அந்த பிள்ளை அப்படியே நினச்சி பார்க்குது, ஒரு 30-40 வருஷம் முன்னாடி இந்த உடம்பு எப்படி இருக்கும், கரலா கட்ட மாதிரி அப்படி நடந்து வந்தாருன்னா அப்படியே தேர் நடந்து வர்ற மாதிரி இருக்குமே, அப்பா கையை பிடிச்சிட்டு நம்ம தொங்குவோமே, அப்படியே சுற்றி சுற்றி உட்காரும் போது தூக்கி கொஞ்சுவாரே அப்படின்னு அந்த பிள்ளையுடைய நினைவுகள் எல்லாம் அப்பாவின் பழைய காலத்தை நினைத்து கொண்டே இருக்கிறது. அப்பா கையை பிடிக்கிற அந்த பொண்ணு, அப்பா அப்படியே கண்ணு முழிச்சு மகளை பார்க்குறாரு. பார்த்த உடனே அவருடைய நினைவு ஓடுது. அவள் பிறந்த உடனே கையில் ஏந்தி கொண்ட அந்த கணங்கள், பட்டுப்பாவோட சட்டை போட்டு அப்படியே சுற்றி பொஃப்னு உட்காரும் போது இவர் பார்த்த அந்த சந்தோஷம், அவள் ஏஜ் அட்டன் பண்ண அன்னைக்கு தாவணி பாவோட சட்டை போட்டு அப்பா அப்படின்னு வெக்கமாக பார்த்து சிரித்தது, அவள் கல்யாணத்தன்னைக்கு அழுது கொண்டே போனது எல்லாம் நினைவில் வருகிறது. அந்த பெண் பிள்ளையுடைய கையை தன் உள்ளங்கையில் பொத்தி கொண்டு ஒரு சொட்டு கண்ணீர் விடுகிறார் அந்த அப்பா. அடுத்த கணம் அவளுடைய உயிர் ஆன்மாவிலிருந்து பிரிந்து விண்ணை நோக்கி போகும். இப்படி ஒரு கதை நான் படித்தேன். எந்த ஒரு அப்பாவுக்கும் கடைசி ஆசை என்னவாக இருக்கும் தெரியுமா? தான் பெற்ற பிள்ளைகள் தன் பக்கத்தில் அன்போடு நின்று தன் உள்ளங்கையை பற்றி கொண்டு, உங்களுக்காக நாங்கள் இருக்கிறோம் அப்பா என்கின்ற ஒரு ஆதர்ச நம்பிக்கை மட்டும்தான் உங்கள் தகப்பன் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறான் என்பதை தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என் இனிய பெரியவர்களே, நம்ம சின்ன வயசுல தேவதை கதைகள் படித்திருப்போம் இல்லையா? தேவதை கதைகள் படித்திருப்போம். ஒருவேளை அந்த தேவதை ஆணாக இருந்தால் அது நம்ம அப்பாவாகத்தான் இருக்கும். அவர் ஒரு ஆண் தேவதை. அலாவுதீனும் அற்புத விளக்கும் அப்படின்னு ஒரு கதை நம்ம படிச்சிருக்கிறோம். அந்த அலாவுதீன் எங்க இருக்கிறான்னு தெரியாது. ஆனா அந்த அற்புத விளக்கு எல்லார் வீட்டிலும் அப்பா என்கின்ற பெயரில் தன்னை இருட்டில் ஆழ்த்தி கொண்டு தன்னை உருக்கி கொண்டு நம் வாழ்க்கைக்கு வெளிச்சம் தந்து கொண்டிருக்கிறது. நம்ம அப்பா தான் அந்த அற்புத விளக்கு. என் இனிய நண்பர்களே, கடவுளை இதுவரைக்கும் யாரும் பார்த்ததில்லை, கடவுளை யாரும் இதுவரைக்கும் தொட்டது இல்லை. இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறேன். கடவுளை நீங்கள் தொட்டு பார்க்க ஆசைப்பட்டால் உங்கள் பக்கத்தில் இருக்கிற உங்க அப்பாவின் கைகளை தொட்டு பாருங்கள். அவர்தான் கடவுள். கடவுள் அப்படித்தான் இருப்பார். உங்கள் அத்துணை பேருக்கும் உலக தந்தைய தின வாழ்த்துக்கள். நன்றி. இப்போ உங்ககிட்ட நான் ஒரு பெரிய விண்ணப்பம் கொடுக்க போறேன். என்ன? மனம் மகிழணும் அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு மந்திரம் தான் இருக்கு. யாருடைய அழுகியை பார்த்து உங்களுக்கு மனம் மகிழாது. அடுத்த வீட்டுக்காரங்களோட 1000 சண்டை இருக்கலாம், ஆனா உங்க பக்கத்து வீட்டுக்கு குடி வந்த போது நம்ம என்ன பண்ணினோம்னு நமக்கு தெரியும். நம்ம வீட்டு சாப்பாடெல்லாம் அந்த பக்கம் போகும், அவங்க வீட்டுல நம்ம வீட்டுல வந்து சாப்பிடுவாங்க, அவங்க வீட்டு துணி இங்க வந்து விழுந்தா மறக்காம மடிச்சு கொண்டு போய் இதனால என்னங்க பரவாயில்ல அப்படின்னு கொடுப்போம். அந்த குழந்தை நம்ம வீடே கதியா இருக்கும். நம்ம வீட்லயே ஒரு தூளி கட்டி விட்டுருப்போம், அதை நம்ம வீட்லயே தூங்கும். அது வீட்டை அழுக்கு பண்ணாலும் அதை பத்தி கவலை கிடையாது. அவங்க வந்து ராத்திரி எடுத்துட்டு போகும்போது கூட ஒரு நாள் இங்க இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லுவோம். என்ன ஆகும் தெரியாது. ஒரு நாளைக்கு திகட்ட இந்த நட்பு தீந்து போயிடும் நமக்கு. அப்புறம் அவங்க வீட்டு முருங்கை மரம் அடிச்ச காத்துக்கு 2 இலை விழுந்தா கூட அந்த முருங்கை மரத்தை வெட்டிட்டு தான் விடுவோம் அப்படின்னு நிற்போம். அந்த முருங்கை கொம்பை வெட்டுற ஆவேசத்தை பார்த்தா அதுவே ஒரு நபரா இருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு தோன்ற அளவுக்கு. இவ்வளவுதான் நம்மளுடைய மனசு, இதனுடைய விசாலம் அவ்வளவுதான். ஆனா எல்லோரும் இன்புற்றிருப்பதெல்லாம் வேறொன்றறியேன் பராபரமே அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. அப்படின்னா வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்னா நிரந்தரமாக இந்த மனம் மகிழக்கூடிய தன்மையில எப்படி வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்காக தான். கடல்
அதுல ஒரு கப்பல் இருக்கு. பயணிகள் எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. இங்கிலாந்துல இருந்து அமெரிக்காவை நோக்கி அந்த கப்பல் போயிட்டு இருக்கு. அந்த கப்பல்ல பயணம் செய்யக்கூடிய ஒரு மருத்துவர் அவர் முடிவெடுத்துட்டாரு, எந்த காரணம் கொண்டும் நான் மருத்துவர்ங்கிற பேரை யார்ட்டையும் சொல்ல போறதில்ல. ஏன் தெரியுமா? ஒரு பஸ்ல ஒரு மருத்துவர் போனாலோ, இல்ல ஒரு ஃபிளைட்ல மருத்துவர் போனாலோ, ஒரு கப்பல்ல மருத்துவர் போனாலோ, எங்க போயும் அவர் நான் மருத்துவர் அப்படின்னு சொன்னா அடுத்த நிமிஷம் நம்ம ஏதாவது ஒரு வியாதியை இலவசமா அவர்கிட்ட சொல்லி மருந்து கேட்போம். இது நம்ம எல்லாருக்குமே பழக்கம். நான் ஒரு நல்ல டாக்டரா பார்க்கணும்னு நினைச்சேன் சார், ஆண்டவரே உங்களை கொண்டு வந்து விட்டுட்டாரு அப்படின்னு தொடங்கினோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அது ஒரு மெகா சீரியல் ரேஞ்சுக்கு நம்மளுடைய வியாதி போயிட்டே இருக்கும். இப்போ இவர் உட்கார்ந்துருக்காரு. இந்த 4 நாட்களாக இவர் பார்த்துட்டு இருக்காரு. 2 பேர் இவரையே வச்ச கண் வாங்காம பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு 40-45 வயதான ஒரு பெண்மணி, அதே வயதான அவருடைய கணவர். பார்த்தா திரும்பி பார்க்கணும் அப்படிங்கிற அளவுக்கு கவர்ச்சிகரமா இல்லை, அழகா இல்லை, ஒப்பனை அலங்காரங்கள் எதுவும் இல்லை. 10 பேர் இருக்கக்கூடிய கூட்டத்துல நின்னாங்கன்னா கரைஞ்சு காணாமையே போயிடுவாங்க. இன்னொரு தடவை நீங்க திரும்பி கூட பார்க்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட மிக மிக சாதாரணமான முகம், மிக மிக சாதாரணமான 2 நபர்கள். ஆனா இவரையே குறுகுறுன்னு பார்த்துட்டே இருக்காங்க. அந்த கணவன் மனைவி கிட்ட என்னமோ சொல்றாங்க. மனைவி இப்படியே கையால போங்க போங்கன்னு அடிக்கிறாங்க. இல்லை இல்லை அப்படின்னு அந்த டெக் சேர் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மேல் தளத்துல இருக்கக்கூடிய அந்த சேர்ல இவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. இனி ஒரு நாள் தான் மிச்சம் இருக்கு. போய் கரையை சேர்ந்தாச்சுன்னா இந்த 2 நபர்களையும் கூட வரக்கூடிய சக பிரயாணிகளை அவர் பார்க்க போறது கிடையாது. அவங்களும் சந்திக்க வாய்ப்பே கிடையாது. ஆச்சு, இன்றைய மாலை பொழுது மட்டும்தான் கைவசம் மிச்சம் இருக்கு. அந்த நபருடைய முகத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமா ஏதோ சொல்லணும்னு தோணுது, ஆனா கூச்சம். அது நிறைய இடத்துல பார்ப்போம். யாராவது என்ன வழியில பார்த்து நீங்க தானே அப்படின்னு கேட்டா ஆமா ஆமா அப்படின்னு நான் சொல்லிடுவேன். ஏன்னா அவங்களே நான் யாருன்னு என் பேர் கண்டுபிடிச்சு சொல்றதுக்கு அவங்களுக்கு தைரியம் வராது. நானே தான் அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே போயிடுது. அப்போ இப்படியே பார்த்துட்டு இருக்காரு. வரட்டும், அந்த நபர் வரட்டும்னு பார்க்கும்போது மனைவி கடைசியா அவர் வந்துறாங்க. இப்ப இல்லைன்னா சமயம் கிடைக்காது போங்க அப்படின்னு தள்ளுறாங்க. அவர் வந்து டாக்டர் கிட்ட ஒரு சின்ன சேர் இழுத்து போட்டுக்கிறாரு. மனைவியும் வந்து உட்காடுறாங்க. உங்களுக்கு என்ன அடையாளம் தெரியலையா அப்படின்னு கேட்குறாரு. டாக்டர் சொல்றாரு, இல்ல எனக்கு உங்களை பார்த்த ஞாபகமே இல்லை, யாருன்னு எனக்கு தெரியல. சரி, நான் உங்ககிட்ட சொல்றேன், ஞாபகம் வருதான்னு பாக்குறீங்களா? சரி, ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால என்ன நடந்தது? 25 வருஷத்துக்கு முன்னால லண்டன்ல நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்பதான் மருத்துவராக மருத்துவ படிப்பு முடிச்சுட்டு நீங்க வந்திருக்கீங்க. சரி, இப்போ உங்களுக்கு ஞாபகம் வருதா? இல்லையே அப்படின்னு சொல்ல சொல்ல இந்த பக்கத்துல வந்து உட்கார்ந்துருக்கக்கூடிய நபர் குரல் தழுதழுக்க கண் கலங்க டாக்டருடைய கையை பிடிச்சுக்கிட்டு அப்படியே கதை முழுக்கும் சொல்லி முடிக்கிறாரு. சொன்ன உடனே டாக்டர் நம்ம கிட்ட திரும்பி இந்த கதையை நம்ம கிட்ட சொல்றாரு. ஒரு 25 வருடங்களுக்கு முன்னால மருத்துவ கல்லூரியில் அப்பதான் படிப்பை முடிச்சுட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு டாக்டர். பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கிடையாது, பெரிய நர்சிங் ஹோம் எல்லாம் கிடையாது. இரவு நேரத்துல 12 மணி 1 மணிக்கு வெறும் குளிர் இருட்டுல பனி பெய்யக்கூடிய அந்த இருட்டுல யாராவது கதவு தட்டினா கூட அடுத்த நிமிஷம் கையில அந்த மெடிக்கல் கிட்ட எடுத்துட்டு ஓடணும். ஏன்னா அதுல கிடைக்கக்கூடிய பணம் அவருக்கு மிகவும் தேவையாக இருக்கக்கூடிய ஒன்று. அவர் தங்கியிருக்கிறதும் வசதியான வீடு கிடையாது. ஒரு நம்மள இப்ப மேன்ஷன் அப்படின்னு சொல்றோமே, ஒரே ஒரு அறை இருக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு இடத்துல ரொம்ப டேம்பான, ரொம்ப ஈரம் கசியக்கூடிய, கண்டிப்பாக ஒரு மருத்துவருடைய ஆரம்ப காலங்கள் ரொம்ப கடுமையாக தான் இருந்திருக்கணும். அப்படிப்பட்ட இடத்துல வசிக்கக்கூடிய மருத்துவர். அன்று இரவு, அது நவம்பரா டிசம்பரான்னு தெரியல, நம்ம ஊர்லயே நவம்பரோ டிசம்பரோ ஆனா ரொம்ப குளிரும். லண்டன்னு சொல்லும் பொழுது பனியை தவிர வேற எதுவுமே இல்லை. அது கூட நைன்னு ஒரு மழை வேற, எங்கேயும் ஈரம், எங்கேயும் சதப்பு. வெளியில இருக்கிறத பார்க்க உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய உற்சாகம்லாம் குறைஞ்சு கரைஞ்சு காணாம போயிடுது. மனசு அவ்வளவு சோகத்துல இருக்கு. அந்த நேரம் கதவு தட்டுற சத்தம். ஓடி வந்து கதவு திறக்கிறார் இந்த மருத்துவர். திறந்த அடுத்த நிமிஷம் வெளியில் நிற்கக்கூடியது ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள். கொஞ்சம் வர முடியுமா? சரி, உங்க கிட்ட கையில எடுத்துக்கோங்க, மெடிக்கல் கிட்ட எடுத்துக்கோங்க, உடனடியா தேவைப்படுது, சீக்கிரமாங்க. அடுத்த நிமிஷம் கையில கிட்ட எடுத்தாச்சு, அந்த கோட் எடுத்து போட்டாச்சு, ஸ்டெத் எல்லாம் ரெடியா. ஒரே ஓட்டம் ஓடுறாரு. கதவு கூட பின்னால சாத்தல. ஏன்னா அந்த அளவுக்கு ஃபாஸ்டா அந்த போலீஸ் சார்ஜென்ட் இஸ் லிட்டரலி ரன்னிங். ஓடுறாரு அவர். கூடவே இவரும் ஓடி வர்றாரு. ஓடி வந்து பார்த்தா ஊருக்குள்ள இருக்கக்கூடிய மிகவும் மிகவும் ரொம்ப மோசமான இடம், கால் வழுக்க சாக்கடை இருக்கக்கூடிய லண்டன்ல அதெல்லாம் உண்டு அப்படின்னு சொன்னா எல்லா இடங்களையும் எல்லாமே உண்டு. நாம பார்க்கக்கூடிய லண்டன் எல்லாமே அழகான லண்டனை பார்க்கறதுனால நாம நினைக்கிறோம் நம்ம ஊர்ல மட்டும்தான் அழுக்கு. அழுக்குல பொது உடைமை உண்டு, எல்லா ஊர்லயும் அழுக்கு போதுமான அளவும் உண்டு. சோ அந்த ஊர்ல அழுக்கு, குப்பை, எல்லாம் சகதி. அப்படி அதுக்குள்ள போய் வீடு பார்க்கும்போதே தெரியும் அங்க இருக்கக்கூடிய உங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்னு. பார்த்தா ஒரு வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறாங்க. இருட்டு, ஒன்னும் தெரியல. கையில இருக்கக்கூடிய டார்ச்சை மட்டும் இந்த போலீஸ் அதிகாரி காமிக்கிறாரு. மெதுவா வாங்க, ஜாகிரதையா வாங்க, படியெல்லாம் மரத்தால் ஆனது, வழுக்கும், பத்திரம். மெதுவா படியில ஏறுறாங்க. ஏறி மேல வர வர ஒரு
ஒரு 50 வயது ஒரு பெண்மணி, முகத்துல ரொம்ப கவலையோட அவங்க நின்றுட்டு இருக்காங்க. டாக்டருக்கு அவங்க யாருன்னு தெரியல, ஆனா இங்க நடந்த சம்பவத்துக்கும் அந்த பெண்மணிக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு தெரியுது. ஒரு புன்சிரிப்பை மட்டும் கொடுத்துட்டு வராரு. வரவே ஒரு அறை கிட்ட வராங்க. அந்த கதவை திறக்கும் போது இவருக்கு அந்த நெடி தெரியுது. என்ன அப்படின்னா, நம்ம வீட்டுல எல்லாம் கேஸ் லீக் ஆனா வரக்கூடிய அந்த வாசனை மாதிரி ஏதோ somebody has tried to kill himself with poisonous gas. விஷ வாயுனால் தன்னைத்தானே கொன்று கொள்ள யாரோ முயற்சி பண்ணிருக்காங்க. இவருடைய மூக்குக்கு அது சொல்லுது. அடுத்த நிமிஷம் பாக்குறாரு, அங்க ஒரு சாதாரணமான ஒரு மர பெஞ்ச், அதுல உயிரே இல்லாம முகம்லாம் வெளிரி கிடைக்கு. இதுல இன்னும் ஜீவ துடிப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி மீறி போனா இழுத்து பார்த்தா ஒரு 18 வயதே ஆன ஒரு மாணவனோ சின்ன பையன் இளைஞன் படுத்துட்டு இருக்கான். இன்னும் வாழ்க்கைக்குள்ள காலை கூட எடுத்து வைக்கல, படுத்துட்டு இருக்காரு. இவர் அவ்வளவுதான், ஒருத்தருடைய வார்த்தைக்காகவும் காக்கல. அடுத்த நிமிஷம் he starts with his work. என்ன பண்ணணும் முதலுதவி? 45 நிமிடங்கள் போராட்டம். அவர் ரொம்ப அழகா அதை சொல்றாரு, ரீசசிட்டேஷன், மீண்டும் உயிர்ப்பித்து அவனை கொண்டு வரணும். என்னெல்லாம் என்னால முடியுமோ அதெல்லாம் முயற்சி பண்றேன். கைவிட்டு போயாச்சு, இனி இவனை காப்பாற்ற முடியாது அப்படின்னா பக்கத்துல அந்த போலீஸ் சார்ஜென்ட் கவலையே உருவமா நின்றுட்டு இருக்காரு. பக்கத்துல அந்த பெண்மணிக்கு ரொம்ப கவலையே உருவமா நின்றுட்டு இருக்காங்க. அந்த பெண்மணி அந்த குழந்தையுடைய அம்மா அல்ல, அங்க வீடு வாடகைக்கு விட்டிருக்க கூடிய she is the landlady. அந்த வீட்டினுடைய ஓனர், உடைமையாளர், அங்க தங்கி இருக்கக்கூடிய ஒரு சின்ன பையன், இந்த 18 வயசு பையன். அவங்கதான் இந்த பையன் இப்படி கிடக்கிறத பார்த்து அடுத்த நிமிஷம் அந்த கேஸ் வாசனை வந்து அடுத்த நிமிஷம் போலீஸ் சார்ஜென்ட்டுக்கு சொல்லியிருக்காங்க. அவர் ஓடி வந்திருக்காரு. 2 பேரும் சேர்ந்து இவனை எப்படியாவது இப்போ காப்பாற்றணும். ஒரு 45 நிமிடம் போராட்டத்துக்கு அப்புறம் அப்படின்னு உள்ளுக்குள்ள இருந்து அந்த மூச்சு அப்படியே வெளியில வருது. சொல்ல போனா டாக்டருக்கும் அப்பதான் மூச்சு வந்த மாதிரி இருக்கு. அப்பாடா, இனி இவனை காப்பாத்திடலாம். அடுத்த ஒரு 15 நிமிடம் முதலுதவி. மெதுவா களைத்து போய் கண்ணை திறக்க முடியாம திறந்து பாக்குறான். பார்க்க அந்த பையனுக்கு நிலைமையினுடைய விபரீதம் புரிஞ்சிடுச்சு. தற்கொலை முயற்சி பண்ணி அதுல வெற்றி அடைந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னா இறந்து போனவங்களுக்கு பிரச்சனை அதோட முடிஞ்சு போயிடும். சுத்தியில இருக்கிறவங்களுக்கு தான் அப்புறம் தொடங்கும். ஆனா முயற்சி தோற்று போய் தற்கொலை முயற்சி செய்ததாக உங்க மேல ஒரு கேஸ் வந்தது அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக இழுபறியாக தான் இருக்க போகுது. அவனுக்கு விபரீதம் புரியுது. இனி என்ன பண்றதுன்னு தெரியல. திருன்னு முழிக்கும் பொழுது டாக்டர், பக்கத்துல அந்த போலீஸ் சார்ஜென்ட், எல்லாரையும் இப்ப தெரியுது. முதல்ல மங்கலா இருக்கு, அப்புறம் கண்ணுக்கு கொஞ்சம் உயிர் துடிப்பு வரும்போது எல்லாரையும் தெளிவா தெரியுது. வீட்டினுடைய ஓனர் பெண்மணி நிக்கிறாங்க. போலீஸ் கேஸ் எழுதுறதுக்கு சார்ஜென்ட் நின்றுட்டு இருக்காரு. மருத்துவர் பக்கத்துல நிக்கிறாரு. 3 பேரும் அந்த பையன்கிட்ட கேக்குறாங்க, ஏன் இப்படி பண்ணின, என்ன ஆச்சு? அவ்வளவுதான் சொல்றான். ஒண்ணும் இல்ல, கிராமத்துல இருந்து வந்த பையன் தான். அம்மா விதவை, இருக்கிறத வச்சு என்ன ஏதோ படிக்க வச்சு அனுப்புனாங்க. நகரத்துல அம்மாவுடைய சகோதரர் இருக்காங்க, எங்க மாமா இருக்காரு. தாய் மாமா ஒரு அட்வொகேட்டா இருக்காரு. அங்க போ, சாலிசிட்டர்ஸ் ஆபீஸ், ஒரு அட்வொகேட் ஆபீஸ்ல ஏதோ ஒரு வேலையை பண்ணி பழிச்சுக்கோ அப்படின்னு என்ன அனுப்பிட்டாங்க. வந்துட்டேன், அவ்வளவுதான். மாற்று உடுப்பு கூட கிடையாது. மாமாவுடைய உதவியில ஏதோ ஒரு கிளார்க்கா அங்க உட்காந்து நான் இருந்துட்டு இருக்கேன். இந்த சூழல்ல எல்லா 17, 18, 19 வயது ஆண் குழந்தைகளுக்கும் ஏற்படக்கூடிய விபத்து தான் கால் சறுக்கல் தான். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், சறுக்கல்கள் வீழ்ச்சிகள் அல்ல. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், சறுக்கின உடனே விழுந்ததான் நினைச்சிடறோம். அப்பதான் சமுதாயம் விரல் கொடுக்க வேண்டிய நேரம். என்ன, குதிரை மேல பெட் கட்டுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஹார்ஸ் ரேஸ், அதுல பெட் கட்டுறது. ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, சுலபமா பணம் பண்ணலாம், சீக்கிரமா பணம் பண்ணலாம், வா கட்டலாம் பார்க்கலாம் அப்படின்னு. எல்லாம் இருக்கிற பணத்தை எல்லாம் கட்டியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. ஒரு இடம் வரும்பொழுது என்ன பண்றான், கையில காசு இல்லை, திருடுறான். வேற ஒண்ணும் இல்லை. நம்ம திருடன்னு பார்க்கும்போது நான் முதல் கதையிலிருந்து ஒவ்வொரு கதையிலையும் இதே தான் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டே வரேன். பையன் திருடுறான். என்ன, அவருடைய மாமாவுடைய ஆபீஸ்ல டேபிள்ல இருக்கக்கூடிய அவருடைய சொத்தாக இருக்கக்கூடியதுல இருந்து எடுக்கிறான். எவ்வளவு எடுத்திருக்கான் அப்படின்னு சொன்னா ரொம்ப பெரிய தொகையெல்லாம் இல்லை, 7 pounds and 10 shillings, அவ்வளவுதான். ஆனா திருப்பி கொடுக்க முடியாம போகும்போது அதுவே பெரிய தொகையாக இருக்கும். எடுத்துட்டான், குதிரை மேல பெட் கட்டியாச்சு, இழந்தாச்சு. இனி என்ன பண்றதுன்னு தெரியாது. அடுத்த நாள் மாமா வந்து அதை திருந்தி கணக்கு பார்க்கும்போது 7 pounds and 10 shillings இல்லாம போச்சுன்னா இது எப்படி சகிக்கிறதுன்னு தெரியல. ரூமுக்கு வந்தா கேஸை ஓபன் பண்ணி விட்டாச்சு சாகிறதுக்கு. இப்போ இவங்க 3 பேரும் ஒரு முடிவெடுக்கிறாங்க. மனநிறைவு மகிழ்ச்சி தரணும்னா சமுதாயத்துல நம்மளுடைய பொறுப்பு எப்படி இருக்கும்னு உங்களை கொஞ்சம் மடைமாற்றம் பண்றேன், அவ்வளவுதான். என்ன பார்க்கும்போது அந்த சார்ஜன் சொல்றாரு, சரி இந்த கேஸை நான் எழுத போறது இல்லை, சரியா? 18 வயசு சின்ன பையன், எல்லார் வாழ்க்கையிலும் சறுக்கல்கள் இருக்கு, இது வீழ்ச்சியாக கூடாது. எழுதி கொண்டு போய் அவனை வச்சாச்சு அப்படின்னா இனி திரும்பி ஒன்னால வெளியில வருதுங்கிறது முடியாத காரியம். இப்படி ஒரு கேஸ் நடந்ததாவே நான் ரெக்கார்ட் பண்ண போறது இல்லை. அது எவ்வளவு பெரிய ரிஸ்க்னு புரிஞ்சுக்கோங்க. ஒரு போலீஸ் ஆபீசருடைய மிகப்பெரிய ரிஸ்க்.
தன்னுடைய நேர்மையை, தன்னுடைய தொழிலை எல்லாத்தையும் பணம் வைக்க தயாராயிட்டாரு. சரி, அந்த பெண்மணி இருக்காங்களே, வீடு வாடகைக்கு விட்டவங்க, அவங்க சொல்றாங்க, சரி விடு, போன மாதமும் நீ வாடகை கொடுக்கல, அதுக்கு முந்தின மாதமும் வாடகை கொடுக்கல, விடு, உனக்கு கையில எப்போ பணம் கிடைக்குதோ அப்போ நீ கொடுத்தா போதும். ஆனா அந்த அளவுக்கு நான் பெரிய பணக்காரி எல்லாம் கிடையாது, வாடகை பணம் வாங்கி தான் நான் என் காலத்தை ஓட்டணும். ஆனா நீ அப்படி அல்லவே, பார்க்க ரொம்ப பாவமா இருக்கு, இதுக்காகலாம் யாராவது உயிரை தூக்கி வீசுவாங்களா? விடுடா, எப்போ முடியுதோ அப்போ கொடு. மூன்றாவதாக இருக்கக்கூடியது நம்மளுடைய இந்த டாக்டர். டாக்டர் என்ன பண்றாரு, அவருக்கும் கையில ஒன்றும் பெரிய காசு இல்லை, இங்க ஓடி வந்து இந்த பையன் காப்பாற்றப்பட்டா ஏதாவது தொகை கிடைக்கும் தான் அவரும் வந்தாரு. அவர் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய வாலெட், தன்னுடைய பர்ஸை எடுத்து 7 pounds and 10 shillings எடுத்து அவன் கையில கொடுத்து, நாளைக்கு இதை கொண்டு போய் மாமாவுடைய டேபிள் டிராயர்ல மறக்காம வச்சிடு, அவ்வளவுதான். சரியா? 3 பேரும் கலைஞ்சு திரும்பி வந்தாச்சு. இந்த சம்பவம் முடிஞ்சு 25 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இந்த கப்பல்ல இவரையே வெச்ச கண் வாங்காம குறுகுருன்னு பார்த்துட்டு இருந்தது. இந்த 25 ஆண்டுகளுக்கு முன்னால இவரால காப்பாற்றப்பட்ட அந்த 18 வயது இளைஞன் இப்போ வளர்ந்து பெரிய நபராகி மனைவியோட அங்க உட்காந்துட்டு இருக்காரு. இவர் கேட்கிறார், இப்ப என்ன பண்றீங்க அப்படின்னு. அவர் கண் கலங்க அந்த ஆள் சொல்றாரு, நீங்க அது கொடுத்தீங்க இல்லையா, அதை திருப்பி வச்சுட்டேன், அதுக்கப்புறம் உழைச்சு மாமாவுடைய தொழிலை படிச்சேன், இப்போ ஐ ஹவ் பிகம் அ சாலிசிட்டர், நான் ஒரு அட்வொகேட் ஆயிட்டேன், என் மனைவியும் எனக்கு உதவுறாங்க. அடுத்தது நான் என்ன பண்றேன் தெரியுமா, மறுவாழ்வு இல்லங்கள் இருக்கு இல்லையா, இளம் குற்றவாளிகளுடைய மறுவாழ்வு இல்லங்கள். அந்த குற்றவாளிகள்லாம் வெளியில வரும்பொழுது, 18 வயதுல அவங்கள வெளியில வரும்பொழுது மீண்டும் சமுதாயம் குற்றவாளியாக்கி அவனை திருப்பி சிறைக்குள்ள அடைக்காம போய் அங்க இருந்து அந்த குழந்தைங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து, நீங்க எனக்கு கொடுத்தீங்களே ஒரு 7 pounds and 10 shillings, அதை திருப்பி உங்களுக்கு என்னால கொடுக்க முடியாது, ஆனா அது வட்டியும் முதலுமா சேர்ந்து சேர்ந்து நிறைய ஆயிருக்கு. நான் என்ன பண்றேன், இந்த குழந்தைங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து ரெஃபர்மேட்டரி, அவர்களுக்காக ஒரு மறுவாழ்வு இல்லம் அமைச்சு கொடுத்துருக்கேன். இப்போ எதிர்பாராத விதமா உங்களை பார்த்ததுனால இத்தனை வருஷமா தூக்க முடியாம தூக்கிட்டு இருந்த கடனை உங்க கால்கள்ல வச்சு நன்றி சொல்லணுங்கிறதுக்காக தான். என் மனைவி உங்களை என்னை இடிச்சுட்டே இருக்கா, என்ன இன்னைக்கு விட்டா பார்க்க மாட்டீங்க, நான் 25 வருஷத்துல நிறைய வளர்ந்தாச்சு, தலைமுடியெல்லாம் கொழிஞ்சாச்சு, ஒரு 10-45 வயசு ஆண் மாதிரி ஆயிட்டேன், ஆனா எனக்கு உங்களை அடையாளம் தெரியும். திரும்பி அந்த மருத்துவர் நம்ம கிட்ட சொல்றார், வாழ்க்கையில நான் எத்தனையோ முதலீடுகள் பண்ணியிருக்கேன், எத்தனையோ இடத்துல பணத்தை முதலீடு பண்ணியிருக்கேன், ஷேர்ல போட்டிருக்கேன், எல்லாம் திரும்பி வராம தொலைச்சு ஒழிஞ்சது எத்தனையோ. பட் த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஐ எவர் மேட் இன் மை லைஃப் இஸ் 7 pounds and 10 shillings. இது முதலீடுன்னு கூட தெரியாம நான் பண்ணிய மிகப்பெரிய முதலீடு அப்படின்னு ஏஜே கிரானினுடைய மிக அழகான ஒரு கதை. மனதில் மகிழ்ச்சி மயமாக அப்படி பொங்கி வழியட்டும் அப்படிங்கிற இந்த காலகட்டத்தில் இந்த கதையை நான் எதுக்காக சொல்றேன், நம்ம எல்லார் கைகள்லையும் விதைகள் இருக்கு, நம்ம எல்லார் கைகள்லையும் மன நிறைவான எண்ணங்கள் இருக்கு. நம்ம எல்லாருமே எங்கேயாவது வந்தா எங்க என் குறையை தீர்த்து வைக்கலாம், எங்க என் குறையை இறக்கி வைக்கலாம் அப்படின்னு பாக்குறோம். நான் ரிட்டையர் ஆகி வெளியில வரப்போறேன் அப்படின்னு சொன்ன உடனே என்னுடைய ஜூனியர் கலீக்ஸ் எல்லாம் இருப்பாங்க. காலையில எல்லார் வீட்லயும் குருட்சேத்திரம் தான். 8 மணிக்கு ஒன்னால நான் கெட்டேன், என்னால நீ கெட்டேன்னு கையில கிடைச்சதை எடுத்து வீசலாங்கிற ஆவேசம் எல்லாருக்கும் இருக்கும். இப்ப முடிச்சிடணும், இந்த கல்யாணத்தை இன்னியோட தீர்த்துடணும், வந்து வாச்சுது பாரு அப்படின்னு ஒருத்தர் தேர்ந்தெடுத்து எந்த வார்த்தையை சொன்னா காயப்படுத்துமோ, எந்த வார்த்தையை சொன்னா ரணப்படுத்துமோ, எந்த வார்த்தையை சொன்னா நாள் பூரா ரத்தம் கசியுமோ, எந்த வார்த்தையை நினைச்சோம் ஆபீஸ்ல போய் உட்காந்தா கண்ட பொங்கி பொங்கி அழுக வருமோ, அந்த வார்த்தைகளையே ஏதோ ராமன் வருவான்னு பார்த்து பார்த்து சபரி எடுத்து வச்ச மாதிரி பார்த்து பார்த்து காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகளையா எடுத்து 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 நிராயுத பாணியா நிற்கக்கூடிய குடும்பத்தினர் முன்னால அப்படி நாம வீசுறோம், எடுத்து எடுத்து வீசுறோம். கொஞ்சம் கூட குழந்தைங்க கோவிச்சுட்டு இறங்கி போகும்போது போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போகுது. அந்த வார்த்தையினுடைய வன்மம் நமக்கு புரியறதே இல்லை. அந்த வார்த்தை எத்தனை ஒரு வன்முறை கொண்டது நமக்கு புரியல. எத்தனை கோபம் இருந்தாலும் அம்மா போயிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இருக்கிறது வேற. இந்த குருட்சேத்திர யுத்தத்துல அடிபட்டு கை கால் உடைஞ்சு எல்லாம் பண்ணி என்னுடைய கூட வரக்கூடிய ஆசிரியர்கள் வந்து எங்கிட்ட வந்து டேபிள் முன்னால உட்காந்து ரொம்ப நேரம் அழுவாங்க. இப்படி டேபிள் முன்னால உட்காந்து அழகக்கூடிய நபர்களுக்கு நான் ஆறுதல் சொல்றதே கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா, யார் முன்னாலேயாவது உட்காந்து அழுதா நல்லா இருக்குங்கிறதே பெரிய ஆறுதல். அதுக்கு முன்னால போய் தனியா ஒரு ஆறுதல் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்னால செய்யக்கூடியது கொண்டு வந்திருக்கக்கூடிய வாட்டர் பாட்டில் எடுத்து முன்னால வைப்பேன், குடிச்சுங்க, கொஞ்சம் தண்ணி குடிங்க அப்படின்னு. தண்ணியை குடிச்சா துக்கமும் சேர்ந்து உள்ள போகும்னு நினைக்கிறோம். அது மூட நம்பிக்கை. பல நேரங்களில் தண்ணி மட்டும்தான் உள்ள போகும், துக்கம் அங்கேயே உட்காந்துட்டு இருக்கும். இன்னும் கொஞ்சம் அழுதா தேவையில்லைன்னு தோணும். இந்த அழுகைக்கு ஒரு சின்ன குணம் உண்டு, பொங்கி வந்துட்டே எல்லாம் இருக்காது. ஒரு 2 நிமிஷம் வரும், அப்புறம் அதுவே நின்றுடும்.
அப்பாடா நின்னுச்சேங்கும் போது ஒரு விசும்பலோட மறுபடியும் பொங்கி வரும். இந்த பொங்கி பொங்கி வரதெல்லாம் அன்னைக்கு வந்த அழுகையே இல்லை, இதெல்லாம் பழங்கணக்கு. நேத்திக்கு அழ வேண்டியது, முந்தா நேத்து சொன்னது, அதுக்கு முன்னால சொன்னது, இப்படி நிறைய இருக்கும். ஆனா தாண்டிட்டீங்கன்னு வைங்க, அந்த ஒரு நிமிஷத்தை தாண்டிட்டீங்க, அந்த ஒரு கணத்தை தாண்டிட்டீங்க அப்படின்னா மாலை திரும்பி வரும்போது எல்லாம் தேவதைகள் தான், எல்லாம் தேவர்கள் தான். எல்லாத்தையும் மன்னிச்சிருப்போம். முகத்துல அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதுவும் அது வெள்ளிக்கிழமை மாலையாக இருந்து அது 2ஆம் சனிக்கிழமையாக சனி ஞாயிறாக இருந்தா அப்ப முகத்துல தெரியக்கூடிய தெய்வக்கலையே வேற. அப்படி இருக்கும். முதல் நாள் காலையில, அன்னைக்கு காலையில அரக்கர்களாக இருந்திருப்போம். அப்போ பார்த்தோம்னா அமரர்களாக. ஒன்றுமே இல்லை. யாரையும் காயப்படுத்தணுங்கிற எண்ணம் நமக்கு கிடையாது. வார்த்தை வன்முறைங்கிறது நமக்கு கிடையாது. கண்ணில் அப்படியே கண்ணீர் கசிய கசிய நின்று ரசிக்க வேண்டிய அளவுக்கு யார்கிட்டையும் எத்தனை கொடுமையான மனசு கிடையாது. ஒரு கண் கலங்கினா அடுத்த நிமிஷம் கலங்குற ஆட்கள் நாம. திரையில கண்ணுல கிளிசரின் ஊத்திக்கிட்டு அழக்கூடிய நபரை பார்த்தா கூட தேம்பி தேம்பி இங்க அழுது திடீர்னு லைட் போட்டாங்கன்னா எல்லாரும் பாக்குறாங்களேன்னு அவசர அவசரமா கண்ணை தொடச்சிட்டு ஏதோ தூசி விழுந்த மாதிரி எல்லாம் நடிச்சுட்டு கீழேயாவது போட்டு எடுத்து அப்படி கூச்சப்படக்கூடிய நல்ல மனதுள்ள நபர்கள் தான் நாம. ஆனா அந்த நேரத்தினுடைய கடுமை தாங்காம தான் வார்த்தைகளை அள்ளி கொட்டுறோம். அந்த என் ஜூனியர் கலீக்ஸ் கிட்ட சொன்னதுதான், மேடம் நீங்க போனீங்கன்னா அப்புறம் நாங்க யார்கிட்ட மேடம் சொல்லுவோம் அப்படின்ன போது நான் சொன்னது, நான் கிளம்பி போயிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு புது பொறுப்பு வருது. என்ன, இத்தனை நாள் வரைக்கும் உங்க சுமையை யார்கிட்ட கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்ததுனால உங்களுக்கு மட்டுமே சுமை இருக்கிறதா கற்பனை பண்ணிட்டு இருந்தீங்க. கொஞ்சம் கால் மாத்தி பாருங்க. இனி யார் வந்தாலும் உங்க சுமையை என் தோல்ல இறக்கலாம்னு சொல்லுங்களேன். எல்லாரும் அவங்கவுங்க சுமையை உங்க தோல்ல ஏற்றும் போது கண்டிப்பா உங்களுக்கு சுமைனா என்னன்னே தெரியாது, கவலைனா என்னன்னே தெரியாது. வந்திருக்கிற உங்ககிட்ட என்னுடைய முதல் விண்ணப்பமாக இதை வைக்கிறேன். குழந்தைங்க ஜோக் அடிச்சு பார்த்து சிரிச்சு எல்லாம் ரொம்ப அழகா இருக்கு. ஆனா வீட்டுக்கு போகும்போது என்ன பண்றோம் தெரியுமா? கால் செருப்போட நம்மளுடைய சிரிப்பையும் கழட்டி வச்சிடறோம். வீட்டுக்குள்ள போய் சிரிச்சு எத்தனை நேரம் ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா நாட்கள் ஆச்சு, மாசங்கள் ஆச்சு. முகம் இறுகி போச்சு, மனம் இறுகி போச்சு. அப்படிப்பட்ட ஆட்களே கிடையாது. நம்ம சிரிக்கணும்னா டிவியில ஏதாவது ஒரு சேனல்ல வந்து 10வது தடவையா 15வது தடவையா எந்த அர்த்தமும் இல்லாம உடல் மொழியினால யாரையாவது இந்த தலை, இந்த மூக்கு, இந்த வாயினி கொச்சப்படுத்தக்கூடியதெல்லாம் பார்த்து கிச்சு கிச்சு மூட்டிட்டு நம்ம நாமளே சிரிக்கிறோம். நமக்கு தெரியும் இது அல்ல சிரிப்பு, இது எல்லாம் மனநிறைவு அப்படின்னு தோணுது. வீட்டு ஜனங்களை பார்க்க பிடிக்க மாட்டேங்குது, பக்கத்து வீட்டை பார்க்க பிடிக்க மாட்டேங்குது, அடுத்தவங்களை பார்க்க பிடிக்க மாட்டேங்குது. இப்போ முதல்ல பண்ண வேண்டியது, புரிந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? உங்களை தவிர இந்த நிமிஷம் இந்த உலகத்துல இன்னொரு நபர் உங்களை மாதிரி படைக்கப்படலை. இந்த ஒரு விஷயத்துக்காகவே உங்க மனசு பூரணமாக மகிழ்ச்சி அடையலாம். நீங்க சொல்லக்கூடிய இந்த அழகு அப்படின்னு சொன்னா இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அங்க லட்சணங்கள் எல்லாத்தையும் விட்டுடுங்க. கை கால் ஊனம் இல்லாம சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணம் ஆகிற மாதிரி சந்தோஷமா உங்களால இருக்க முடியும் அப்படின்னா உங்களை மிஞ்சி ஒரு ஆள் கிடையாது.